அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு நபிமொழியை இங்கே நான் நினைவு கூறுகின்றேன். குல்லு பனி ஆதம ஹத்தாவும், ஆதமுடைய பிள்ளைகள் சந்ததிகள் அனைவரும் தவறு இழைக்கக்கூடியவர்கள். ஹைருல் ஹத்தாயீன அத்தவாபூன், தவறு இழைக்கக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் யாரெனில் தனது தவறுக்காக வருந்துகின்றவர்கள் தான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த ரமலானுடைய காலத்தில் நாம் பாவங்களை இரண்டு வகையாக பிரித்து பார்க்க வேண்டும். ஒன்று, நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நாம் செய்யக்கூடிய துரோகங்கள், அநியாயங்கள், பாவங்கள், குற்றங்கள். அது தொழுகையாக இருக்கலாம், தொழுகையை விட்டதாக இருக்கலாம், நோன்பை விட்டதாக இருக்கலாம். அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகளில், வணக்க வழிபாடுகளில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அதற்கான பிராயச்சித்தத்தை அல்லாஹ்விடத்தில் இந்த மாதத்தில் அதிகமாக நாம் கேட்க வேண்டும். அதே போன்று மனிதர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் நாம் ஏதேனும் குறைகள் வைத்திருந்தால், நாம் மனிதர்களுடைய விஷயங்களில் தவறு இழைத்திருந்தால் அவர்களிடத்தில் நாம் பாவ மன்னிப்பை, அவர்களிடத்தில் நாம் செய்த தவறுக்காக பரிகாரத்தை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அவர்கள் உயிரோடு இல்லை என்று சொன்னால் அவர்களுக்காக நம்மால் பாதிக்கப்பட்டவர்கள், நாம் யாருக்கேனும் கெடுதல் செய்திருந்தால், துரோகம் இழைத்திருந்தால், குற்றம் இழைத்திருந்திருந்தால், நம் மூலியமாக அடுத்தவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தால், அந்த சகோதரர்கள் உயிரோடு இல்லை என்று சொன்னால் அவர்களுக்காக இந்த நாட்களில் அதிகமாக அவர்களுக்கு செய்த அந்த பாவங்களை நினைவு கூர்ந்து அதற்கு பிராயச்சித்தமாக அல்லாஹ் அவருடைய மறுமை வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக ஆக்கி வைப்பதற்கும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். உயிரோடு யாரேனும் இருந்தார்கள் என்று சொன்னால் நம்மால் பாதிக்கப்பட்டவர்கள் நாம் நேரடியாக அணுகியோ அல்லது தொடர்பு கொண்டோ அவர்களுக்கு நாம் இழைத்த அநீதியை சொல்லி அவர்களிடத்தில் அதற்கான பரிகாரத்தை நாம் தேடிக்கொண்டு நம்முடைய மறுமை வாழ்க்கையை நஷ்டத்திற்குரியதாக ஆக்கிவிடாமல் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த ரமலானை நாம் பயன்படுத்தி கொள்வோமாக. அல்லாஹ்விடத்தில் தவறு செய்யக்கூடிய மனிதர்களில் சிறந்தவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து அதற்கான பிராயச்சித்தம் தேடுபவர்கள் தான் என்று பெருமானார் சொன்னதுக்கு இணங்க நம்முடைய சொல்லும் செயலும் நம்முடைய குணாதிசயம் அமையப்பெற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு எனது வார்த்தையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.